வெல்கம் டு ராஜி அக்கா கிச்சன். இன்றைக்கி பாட்டில் கார்ட், அதாவது சுரக்காயை வச்சு எப்படி கார அடை செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு 3 கப்பு அரிசியை நல்லா 3 தடவை தண்ணி ஊற்றி கழுவி அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 3 hours ஊற வச்சுருங்க. ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் ஒரு 10 காஞ்ச மிளகாய் ப்ளஸ் அதோட ஒரு 4 பல்லு பூண்டு இதையும் சேர்த்து ஊற வச்சுருங்க. 3 மணி நேரம் நல்லா ஊறணும். மூடி போட்டு ஊற விட்டுறலாம். அதுக்கப்புறம் இந்த இன்பிட்வீன் டைமில் சுரக்காயை எடுத்து நல்லா தோல் சீவிட்டு அதை உள்ள அந்த குடல் பகுதின்னு சொல்லுவாங்க, அது தனியாகவும் மேலே நம்ம குக்கிங்காக எப்பொழுதும் சமைக்கிற அந்த சதப்பத்தான இடம் அதையும் தனியாகவும் தனித்தனியாக எடுத்துக்கோங்க. இந்த உள்பக்கம் இருக்கிற அந்த விதையோடு இருக்கிறத நாம் மாவோடு போட்டு அரைச்சிருவோம். ஸோ அதனால் அதை கட் பண்ணி வச்சுருங்க. அந்த சதப்பத்தான் இருந்ததை துருவி வச்சுருங்க. கேரட் துருவுற மாதிரி துருவி வச்சுருங்க. இது கூட ஒரு 2 வெங்காயத்தை நல்ல பெரிய வெங்காயமாக 2 எடுத்து குட்டி குட்டியாக நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருங்க. ஜிஞ்சர் எடுத்து நல்லா துருவி எடுத்து வச்சுருங்க. வாயில் கிடைக்காத அளவுக்கு ஃப்ளேவர் மட்டும் தெரியணும், வாயில் கிடைக்கக்கூடாது. இப்போது 3 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை மிக்ஸி ஜாரில் தண்ணியை ஃபஸ்ட்டு நல்லா வடிச்சிருங்க. ஏன்னா சுரக்காயில் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய தண்ணி இருக்குது. ஸோ நீங்களும் தண்ணி சேர்த்து சுரக்காயில் உள்ள தண்ணியும் சேர்த்தா அடமாவும் ரொம்ப லிக்விடாக போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த குடல் பக்கம்னு சொல்லி வச்சுருந்தோன்னா அந்த விதையோடு இருந்தது அதை குட்டி குட்டியாக அரிஞ்சதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்க அந்த அரிசியை ஊற வச்ச அந்த அரிசி, காஞ்ச மிளகா, சோம்பு அதையும் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட கொஞ்சோண்டு சோம்பு 1 ஸ்பூன் அதையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிருங்க. நல்லா ஃபைனாக அரைக்கணும். நல்லா குறக்குறன்னுலாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இட்லி மாவுக்கு தோசை மாவுலாம் எப்படி அரைப்போமோ அந்த பதத்தில் அரிசியை நல்லா மைய அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இது கூட துருவி வச்சுருக்க இஞ்சி, அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை. வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். துருவி வச்சுருக்க சுரக்காய், அதாவது சதப்பத்து இருந்த அந்த தோலோடு இருந்த சதப்பத்து இருந்துச்சுல அதை துருவி வச்சுருந்தேன். அதையும் ஃபுல்லாக சேர்த்துட்டேன். ஒரு 300 கிராம் சுரக்காய் எடுத்திருந்தேன். 300 கிராம் சுரக்காயும் அந்த 3 கப் அரிசிக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை கழுவி சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எனக்கு நல்ல திக்காக அடையாக வேணும்னா தண்ணி சேர்க்காதீங்க. எனக்கு கொஞ்சம் தோசை மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ரொம்ப குண்டாக போட மாட்டேன், எனக்கு அது ஒத்து வராது. அதனால நான் கொஞ்சம் தோசை மாதிரி கொஞ்சம் ஊற்றிக்குவேன். ஸோ அதனால் அந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பொறுமையாக ரொம்ப சிம்மில் வச்சு ரொம்ப பொறுமையோடு அதை வேக வச்சு எடுக்கணும். நீங்கள் ஃபுல் தீ கொடுத்து வேக வச்சிங்கன்னா அது செவக்கவே செவக்காது, மேலே கருகி போகும். நமக்கு அந்த டேஸ்ட்டும் வரவும் வராது. நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நிதானமாக பண்ணணும். ஏன்னா காய் சேர்த்துருக்கனால அடமாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப தீ கொடுத்தீங்கனாலும் அது திருப்பி போட முடியாது. நீங்கள் ரொம்ப கம்மியாக வச்சாலும் செவக்கவே செவக்காது. ஸோ மீடியம் ஃப்ளேம் வச்சு கொடுத்தீங்கன்னா அழகாக செவந்து மொறுன்னு கிறிஸ்பியாகவும் வரும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது நிறைய பேர் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னனால இந்த ரெசிபியை செஞ்சுருக்கேன். செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.